எல்லாரும் இருக்குன்னு சொல்ற ஒரு சாமியை தானே நான் பார்க்கணுங்கிறேன். இதுல என்ன தப்பு? இருந்தா வரட்டுமே. கூப்பிடுவோமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, அப்படி அலட்சம். வணக்கம் பிரதர்ஸ், நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரையை சுத்தி பார்த்தோம்னா மதுரையிலேயே மிகவும் விசேஷமான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டி முனீஸ்வரர் கோயில். அந்த கோயிலோட வரலாறு பற்றி நாம இப்போ இந்த இதில் பார்க்க போறோம். மதுரை குலுங்க பாண்டி கோயில் முனீஸ்வரரோட வரலாறு. மிகப்பெரிய கோயில்கள் கட்டி வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நமது முன்னோர்களை வழிபாடு செய்யும் முறையே குலதெய்வ வழிபாடு என கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக நாம் கருதுகிறோம். மிகப்பெரிய கோயில்கள் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஊர் எல்லைகளில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்வதை நம் மக்கள் வழிமுறையாக பின்பற்றி வருகிறார்கள். நவக்கிரகங்களில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் பரிகாரங்களில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அப்படி புகழ்பெற்ற காவல் தெய்வங்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் தான் பாண்டி முனீஸ்வரர். மதுரையில் மிகவும் புகழ்பெற்ற பாண்டி கோயில் முனீஸ்வரர் மிகவும் சிறப்புக்குரிய கடவுளாக திகழ்ந்து வருகின்றார். கோயில் நகரமாக திகழ்ந்து வரும் மதுரை மாநகரில் பாண்டி கோயில் முனீஸ்வரர் என்பவர் பாண்டிய மன்னர் என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாகும். அவர் குறித்து சுவாரஸ்யமான கதையை இங்கு காண்போம். முன்பு ஒரு காலத்தில் பெரியசாமி வள்ளியம்மாள் தம்பதியின் காட்டுப்பாதை வழியாக மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். தற்போது மதுரையில் மிகவும் பரபரப்பான நகரமாக இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி மற்றும் மேலமடை இடங்களில் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதியாக இருந்து வந்துள்ளது. கடுமையான பயணத்தை மேற்கொண்டு வந்த தம்பதி அந்த காட்டுப்பகுதியில் வரும்பொழுது பயணத்தில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக அங்கிருந்த மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டனர். அப்போது வள்ளியம்மாள் கனவில் ஜடாமுடியோடு பத்மாசனம் செய்தபடி முனிவர் ஒருவர் காட்சி கொடுத்துள்ளார். கனவில் தோன்றிய அந்த முனிவர் வள்ளியம்மாளிடம், பெண்ணே, நான் தான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். கோவலன் கண்ணகி இருவரும் மதுரையில் இருந்தபோது ஆட்சி செய்தவன் நான் தான். கோவலன் மீது புகார் கொடுக்கும் பொழுது சரியான விசாரணை இல்லாமல் கோவலனை தண்டித்து விட்டேன். கண்ணகி நீதியை நிரூபித்த பிறகு உண்மை அறிந்து அந்த கணத்திலேயே எனது உயிரை துறந்து விட்டேன். நான் இறந்த பிறகு சிவலோகம் சென்று சிவபெருமானை வழிபட்டேன். நீ பாவம் செய்து விட்டாய், இருந்தாலும் அநீதி என்று தெரிந்த பிறகு உனது உயிரை துறந்து விட்டாய். அதன் காரணமாக நீ மீண்டும் பூமியில் பிறந்து வாழ்ந்து சிவலோகத்திற்கு வருவாய் என சிவபெருமான் ஆசீர்வாதம் கொடுத்தார். மீண்டும் பூமிக்கு வருவது எனக்கு பிடித்தமில்லை. அதன் காரணமாக பூமியில் அடியில் சிவபெருமானை நினைத்து தவம் செய்த தொடங்கினேன். பூமிக்கு அடியில் எனது தவம் நிறைவுக்கு வந்துவிட்டது. எனவே பூமிக்கு அடியில் இருக்கும் என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். அதே போல என்னை நாடி வந்த அனைவரையும் பாதுகாப்பேன் என கூறியுள்ளார். கடவுள் தோன்றிய சம்பவத்தை வள்ளியம்மாள் ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். உடனே ஊர் மக்கள் அந்த இடத்தில் தோண்ட ஆரம்பித்துள்ளனர். அப்போது அந்த இடத்திலிருந்து நீண்ட ஜடாமுடியோடு தவக்கோலத்தில் மிரட்டும் விழிகள் மற்றும் மீசைகளோடு சுவாமி சிலை கிடைத்தது. ஊர் மக்கள் அதே இடத்தில் அந்த சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்ய தொடங்கினர். அதன் பின்னர் பாண்டி முனீஸ்வரராக வழிபாடு செய்துள்ளனர். மதுரையில் சிறப்பு பெற்ற கோயில்களில் பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. இன்று வரை மதுரையில் வாழும் பல மக்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் தான் குலதெய்வமாக திகழ்ந்து வருகின்றார். மேலும் காவல் தெய்வமாகவும் திகழ்ந்து வருகின்றார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.